ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து மே 13 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நேஷனல் லெவல்லேருந்து போவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நேஷனல் அண்ட் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் தான். பிஎம் நரேந்திர மோடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குஜராத்துக்கு போயிருக்காங்க. என்னைக்கு அப்படின்னா மே 10 அண்ட் 11 2 நாள் வந்து போயிருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சோம்நாத் அம்ருத் மஹா உற்சவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஸோ இது என்ன அப்படின்னா சோம்நாத் டெம்பிள் வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணி 75 வருஷம் ஆனதுக்கான ஒரு செலிப்ரேஷன் தான். ஸோ அங்கே வந்து போயிருக்காரு. ஸோ அங்கே நடந்த விசேஷ மகா பூஜா, அங்கே நடந்த பெரிய பூஜையில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக வந்து ஒரு காயினும் ஒரு ஸ்டாம்பும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கே போகிறாரு அப்படின்னா குஜராத்தில் வடோதரா அப்படின்ற இடத்துக்கு போகிறாரு. ஸோ அங்கே போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சஜர்தம் ஹாஸ்டல் அப்படின்ற ஒரு ஹாஸ்டலை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. ஸோ அது வந்து ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிற மாதிரியான அக்காமடேஷனுக்குள்ள ஒரு ஹாஸ்டல். ஸோ அதில் வந்து 1000 கேர்ள்ஸ் அண்ட் 1000 பாய்ஸ் வந்து ஸ்டே பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஹாஸ்டலுக்குள்ளேயே வந்து லைப்ரரி லைப்ரரி இருக்குது, மாடர்ன் அம்யூனிட்டிஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ இது ரெண்டையும் தான் அவரை போயிட்டு குஜராத்தில் போயிட்டு பண்ணிட்டு வந்தார். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கீம் ஆரம்பித்து 25 வருஷம் சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஸ்கீம் அப்படின்னா பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. ஸோ இது என்ன அப்படின்னா கிராமங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்டீரியரான இடங்களுக்கு கூட ரோட் ஃபெசிலிட்டியை க்ரியேட் பண்ணுறதா இந்த யோஜனா, இந்த ஸ்கீம். ஓகேவா? ஸோ நான் எப்படி இதை ஞாபகம் வச்சுப்பேன்னா ஸோ கிராமத்துக்கு சடக். ஸோ சடக் மீன்ஸ் டக்குன்னு போகணும். ஸோ கிராமத்துக்கு டக்குன்னு போடணும்னா ரோடு போடணும். அந்த ரோடு போடுற மசோதா தான் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா. நான் அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்மளோட யூனியன் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர், ஸோ அவர் யார் அப்படின்னா சிவராஜ் சிங் சௌஹான். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பேஸ் 6 ஆஃப் த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமோட பேஸ் 6 வந்து லான்ச் பண்ணுறாரு. எங்கே வச்சு அப்படின்னா ஷிஹூர் மத்திய பிரதேஷில் வச்சு. ஸோ இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து இந்த புது ரூரல் ரோட்ஸுக்கு வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா 1763 crores வந்து இவர் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஆல்ரெடி அப்ரூவல் ஆயிருக்கும், சாங்ஷன் ஆகாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு 2055 crores வந்து டிரான்சாக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. ஓகே. ஸோ இந்த 2055 crores வந்து எதுக்கு கீழே வந்துடுது அப்படின்னா பிஎம் ஆவாஸ் யோஜனா கிராமின்க்கு கீழே வந்துடுது. ஸோ இதுவுமே எதுக்கு அப்படின்னா ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. ஸோ 1763 வந்து யாருக்கு? பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. 2055 யாருக்கு? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின்க்கு. ஸோ இதில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வந்து எதுக்கு அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஹவுசிங் கொடுக்கணும், எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்கணும் அப்படின்றதுக்கு கீழே வர்றது தான் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் அப்படின்னா ரூரல் ஏரியாஸ்க்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து 2055 crores அதுக்கப்புறம் ரோடு போடுறதுக்கு 1763 crores வந்து சாங்ஷன் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா ஆவாஸ் அஞ்சிங் நாய்கள் ஜாக்கவை. ஸோ அது எதில் இருக்கும்? வீடுன்னு ஒன்று இருந்தால் தான் நாய்னு ஒன்று இருக்கும். ஸோ அதனால இது வீடு ரிலேட்டடான ஸ்கீம்னு நான் ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பஞ்சாப்ஸ் மேரி ரசோய் யோஜனா. ஸோ பஞ்சாபோட சீஃப் மினிஸ்டர் யாரு? பகவத் மான். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃப்ரீ குவார்டர்லி ஃபுட் கிட்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா குவார்டர்லி 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃப்ரீ ஃபுட் கிட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நார்மலாக கொடுக்குற மாதிரி தானியங்கள் இல்லாமல் அது தவிர மற்ற ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சன்னா தால், சீனி, உப்பு, மஞ்சள், அப்புறம் வந்து கடுகு இதெல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு ஃப்ரீ கிட்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. யார் கொடுக்குறாங்க அப்படின்னா பஞ்சாப் கொடுக்குது. எந்த யோஜனாவுக்கு கீழே அப்படின்னா மேரி ரசோய் யோஜனாவுக்கு கீழே. இதை கொடுக்குறது யார் அப்படின்னா அவங்களோட சீஃப் மினிஸ்டர் பகவத் மான். ஓகேவா? ஸோ இது வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா 40 லட்சம் லோ இன்கம் ஃபேமிலிஸ், அதாவது ரொம்ப குறைஞ்சபட்ச இன்கமோடு இருக்க ஃபேமிலிஸ்க்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்க 40 லட்சம் குடும்பங்களுக்கு இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த எக்கனாமிக் போயிடலாமா? ஸோ மூடிஸ் லோயஸ்ட் இந்தியா ஜிடிபி ஃபார்காஸ்ட். ஸோ இந்தியாவோட
ஸோ மூடி அப்படின்றவங்க யார் அப்படின்னா ஜிடிபி ஃபோர்காஸ்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது கேலண்டர் இயர் 2026க்கான இந்தியாவோட ஜிடிபியை வந்து 6.8 அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6.8லேருந்து அப்படிலாம் இல்லைப்பா ஒரு 6% அப்படின்னு குறைச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி வாய் வலிச்சிருச்சுங்க. ஒரே கண்டென்ட் தான். பெட்ரோல் பஞ்சாயத்து இருக்க வரைக்கும், கச்சா எண்ணெய் பஞ்சாயத்து இருக்க வரைக்கும் இந்த மாதிரி நிறையா கண்ட்ரிஸோட ஜிடிபி அடி வாங்க தான் போகுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யார்? வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட். ஓகேவா? ஸோ மூடிஸ் வந்து 6.8லேருந்து இந்தியாவோட ஜிடிபியை வந்து 6 வந்து மாற்றிருக்காங்க. ஸோ ஃபார் கேலண்டர் இயர் 2026. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் டிப்ஸ். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. ஸோ இது என்ன அப்படின்னா வருஷத்துக்கு 4 தடவை இவங்க வந்து சர்வே ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஒரு தடவை. ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும். ஸோ ஏப்ரல், மே, ஜூன். ஸோ ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதம் ஒன்று. ஸோ அடுத்தது 3 மாதத்துக்கு ஒவ்வொரு ரிப்போர்ட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இவங்களோட ஜான் டு மார்ச் 2026 குவார்ட்டர்லி ரிப்போர்ட் படி எப்படியெல்லாம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அர்பன் சைடில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் லைட்டாக குறைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி அர்பன் சைடில் அன்எம்ப்ளாய்மெண்ட் 6.7% இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 6.6% குறைஞ்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. இதே ரூரல் சைடில் எப்படி இருக்குது அப்படின்னா 4.3% இருக்குது அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் செபி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கருடா மெக்கானிசம்னு ஒருத்தனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கருடா மெக்கானிசம்னா யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் சேனல் ஏஏஎஃப் ரோல் அவுட் அப்பான் டாக்குமெண்ட் அக்னாலஜ்மெண்ட். ஸோ இதுதான் கருடா. ஸோ இந்த கருடாவோட ஃப்ரேம் ஒர்க் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸுக்கான திங்ஸ் வந்து சொல்ல போகுது. ஸோ அது என்ன ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு? ஸோ இப்போது உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்று கோல்டு வாங்குவீங்க, இல்லை பேங்க்கில் போடுவீங்க, இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுவீங்க. இது நார்மல். ஸோ ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்னால் இதெல்லாம் நம்மள மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் வச்சுக்கோங்க பண்ணுறது. இப்போ ஒரு காலேஜோ இல்லை ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனோ ஏதோ ஒன்று வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஒரு காலேஜ் வச்சுருக்காங்க, அவங்கக்கிட்ட ஒரு 10 crores 20 crores அந்த மாதிரி நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வேற விஷயங்கள்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈக்விட்டிஸ் வாங்குவாங்க. வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வெஞ்சர் கேபிட்டல். நிறைய மூவிஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஐடியாஸ் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அது பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மணி இருக்காது. ஆல்ரெடி மணி இருக்க பர்சன் இந்த ஐடியாவால் ஐடியா செம்மையாக இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணால் காசு வரும்னு நம்பினா அந்த ஐடியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி திங் தான் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். ஸோ இந்த மாதிரி வெஞ்சர் கேபிட்டலு இல்லைனா ரியல் எஸ்டேட்டு, இல்லைனா ஹெட்ஜ் ஃபண்டு, இல்லைனா ப்ரைவேட் ஈக்விட்டி. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு ரெகுலரான ஸ்கீம்ஸை வந்து லான்ச் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட ஒர்க்கிங் டே வந்து 10 நாள் ஒர்க்கிங் டேவாக வந்து மாற்றிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 30 டேஸ் வந்து ஆகும். என்ன அப்படின்னா ஒரு கேபிட்டலில் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே டிப்ளாய்மெண்ட் பண்ண. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு 10 கோடி இருக்குது, நான் ஏதோ ஒரு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவான ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே போடுறேன் அப்படின்னா அது மார்க்கெட்டுக்குள்ளே டிப்ளே ஆக 30 நாள் ஆகும். ஸோ இப்போ அந்த 30 நாளை கட் டவுன் பண்ணி 10 டேஸாக வந்து மாற்றிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்கு? ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸுக்கு. ஸோ இது யார் கொண்டு வந்தா? செபி. என்ன ஸ்கீமுக்கு கீழே? கருடா மெக்கானிசம்க்கு கீழே. அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அப்பாயின்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். பிரிசெக் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இவங்களோட சேர்மனாக புதுசாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டாக்டர் ஹர்ஷ்வந்த் சாவ்லாவை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஜூரிடிக்ஷன் அண்ட் கவர்னன்ஸ்குள்ளே போகலாம். சுப்ரீம் கோர்ட்டு ஒரு டிஜிட்டல் ஓவர் ஹாலில் கொண்டு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, யார்? நம்ம சூரியகாந்த். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 மேஜர் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸை வந்து ஜுடிஷியரி சிஸ்டம்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 case 1 data அப்படி வந்து ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு ஃப்ரேம் ஒர்க்காக வந்து இருக்கணும்.
சாதாரண தாலுகா கோர்ட்ஸில் ஆரம்பித்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அதுக்கப்புறம் ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, நீங்கள் எங்கே போனாலும் சரி, ஸோ இதோட மொத்த ரெக்கார்டும் ஒரு சென்ட்ரலைஸ்டு ஃப்ரேம்வொர்க்குள்ளே வரணும். ஸோ இப்போ ஒரே கேஸை வந்து நான் இங்கே போடுறேன், அங்கே போடுறேன்னா அப்போ நிறைய டேட்டா வரக்கூடாது. இதெல்லாம் ஒரே நம்பர் கீழே, ஒரு பர்டிகுலர் ஐடி கீழே எல்லாமே அலைன் ஆகணும். ஸோ ஒரு கேஸுக்கு ஒரு டேட்டா தான் இருக்கணும். அது அப்பீல் மேலே போக போக இருந்தால் கூட, இப்போ எனக்கு தாலுக்கால செட் ஆகலை, எனக்கு ஜட்ஜ்மெண்ட் பிடிக்கலன்னு நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் போகிறீங்க, அங்கேயும் பிடிக்கலன்னா மேலே போகிறீங்க அப்படின்ற கேஸில் நிறையா டேட்டாஸ் வந்து க்ரியேட் ஆகக்கூடாது. இட் ஷுட் பி அலைன்டு. ஒரு கேஸ்க்கு கீழே உள்ள நிறையா நம்பர்ஸ் வந்து க்ரியேட் ஆகக்கூடாது. இட் ஷுட் பி அலைன்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த சென்ட்ரலைஸ்டு ஃப்ரேம்வொர்க். ஸோ இது வந்து கேஸ் மேனேஜ்மெண்ட்டை ஸ்ட்ரீம்லைன் பண்ணும். ஓகேவா? ஸோ டிஜிட்டலாக ஒரு கேஸ் எடுத்து பார்க்குறாங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் நம்பரை தேடி அதை போட்டு அதுலேருந்து டேட்டா, இட்ஸ் குவாய்ட் அ டிஃபிகல்ட் ப்ராசஸ். ஸோ இதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணுன்றதுக்கு தான் இந்த ஒன் கேஸ் ஒன் டேட்டா. ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா ஒரு ஏஐ சேட் பாக்ஸ். யாரா இவன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஷூஷஹை அப்படின்னு ஒரு ஏஐ தான். ஸோ இவனை யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், என்ஐசி தான் வந்து டெவலப் பண்ணியிருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வெப்சைட்டோட இந்த ஏஐ பவர்டு அசிஸ்டண்ட்டை வந்து இன்டெகிரேட் பண்ணிடுவாங்க. ஸோ இது கிட்ட நம்ம ஒரு நார்மலான சிட்டிசன் போயிட்டு ஒரு கோர்ட் ரிலேட்டடான சர்வீசஸ் நம்ம கேட்டோம் அப்படின்னா இது வந்து நேவிகேட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கேஸோட ஸ்டேட்டஸ் என்ன, ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் லைனில் லீகலான கைட்லைன்ஸும் வந்து இந்த சேட் பாக்ஸ் வந்து தரும். ஓகேவா? ஸோ அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் பார்க்க போகிறோம். யூனியன் மினிஸ்டர்ஸ், ஒரு 2 மினிஸ்டர்ஸ் சேர்ந்து ஒரு விஷயத்த லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஜேபி நட்டாவும் சிவராஜ் சிங் சௌஹானும் சேர்ந்து ஷீஹட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஷீஹட் அப்படின்னா என்ன அப்படின்னா சயின்ஸ் எக்ஸலன்ஸ் ஃபார் ஹெல்த் த்ரூ அக்ரிகல்ச்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது இதுங்க வந்து நேம்லேயே கொண்டு வந்துட்டாங்க. சயின்ஸோட எக்ஸலன்ஸை வந்து ஹெல்த்து கொண்டு வரணும். எப்படி? அக்ரிகல்ச்சரை யூஸ் பண்ணி தான். ஓகே, ஸோ இதை யார் 2 பேர் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா ஐசிஎம்ஆர், இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச்சும் ஐசிஏஆர், இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா நியூட்ரியன் டென்ஸாக இருக்க க்ராப்ஸை வந்து நம்ம வந்து அக்ரிகல்ச்சருக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ எப்போவுமே அப்படின்னா எது நிறைய விளையுதோ அதைத்தான் நம்ம சாப்பிடுவோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஏன் அமெரிக்கா அது மாதிரி கண்ட்ரீஸ்லாம் மார்னிங் ஃபுட்டோட ஆரஞ்சு ஜூஸ் எடுப்பாங்க? ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வாருக்கு முன்னாடி அவங்க கிட்ட நிறைய ஆரஞ்சு இருந்துச்சு. அதை எப்படி கன்சியூம் பண்ணுறதுன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில, விட்டா அழிடும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில, போடு எல்லாத்தையும் ஜூஸ் ஆக்கி அதை ஆரஞ்சு ஜூஸஸை மாற்றி அப்புறமா மார்க்கெட்டிங் பண்ணாங்க. நீங்கள் சாப்பாடோடு சேர்ந்து ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிங்கன்னா விட்டமின் சி கிடைக்கும், விட்டமின் சி கிடைச்சா அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும்னு. ஸோ அதை அப்படியே மார்க்கெட்டிங் பண்ணி அதை அவங்க ஃபுட் ஹேபிட்டோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி எது அதிகமாக விளையுதோ நமக்கே தெரியாமல் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அதைத்தான் சாப்பிடுவோம். ஸோ அதுதான் இங்கே திங். ஸோ அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியூட்ரியன்ஸ் அதிகமாக உள்ள கிராப்ஸ் வந்து நம்ம விளைய வச்சோம் அப்படின்னா அதுதான் பீப்புள் நிறையா கன்சியூம் பண்ண வேண்டிய நிலை வரும். ஸோ அதனால் மால் நியூட்ரிஷன்ஸ், அதாவது சத்து இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, சத்து குறைபாடு, ஸோ ஊட்டச்சத்து குறைபாடு, அதான் மால் நியூட்ரிஷன்ஸ். ஸோ அதை வந்து நம்ம குறைக்கலாம் அப்படி சொல்லி யோசித்து இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. செமல்ல. ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்மி இண்டெக்ஸ் இண்டிஜினியஸ் ட்ரோன்ஸ். ஸோ இந்தியன் ஆர்மி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 2 ட்ரோன்ஸை வந்து உள்ளே எடுத்திருக்காங்க. ஸோ 2 சிஸ்டம்ஸ். ஸோ அதை யார்கிட்டேருந்து வாங்கினாங்க அப்படின்னா அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் கிட்டையும். ஸோ இது வந்து எதுக்கு வாங்கப்பட்டது அப்படின்னா எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட் கீழே வாங்கப்பட்டது. ஸோ இதில் வந்து எதெல்லாம் வாங்குறாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா யூஏவி லான்ச்டு ப்ரெசிஷன் கைடல் மியூட்டேஷன்ஸ். ஸோ இது வந்து ஒரு லைக் தற்கொலைப்படை அந்த மாதிரி. ஓகே, உடனே ஒரு பர்சனாக அப்படி கேட்டாங்க. நோ. ஸோ இது வந்து ஒரு ட்ரோன். ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் போயிட்டு அதை நீயே வெடிச்சுக்கோப்பானா அதுவே வெடிச்சிடும். ஒரு தற்கொலைப்படை மனுஷனுக்கு பதிலாக இங்கே வந்து ஒரு ட்ரோன் மாதிரி. ஓகே, ஸோ இதை யார் யூஸ் பண்ண போகிறோன்னா கம்ப்ளீட்டாக இந்தியன் ஆர்மி தான் யூஸ் பண்ண போகுது. ஃபைன். ஸோ இதை வந்து யார் கூட சேர்ந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னா டிஆர்டிஓ. ஏமா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஸோ இப்போ ஒரு பிளேஸில் வந்து டெரரிஸ்ட் இருக்காங்க. ஸோ நம்ம கண்ட்ரி பீப்புள்ஸாலேயோ இல்லை ஒரு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நம்மளால் அங்கே போக முடியாது. பட் அந்த டெரரிஸ்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக என்கவுண்டர் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம போகாத ஸ்பேசஸ்க்கும் இந்த ட்ரோன்ஸை வந்து அனுப்புவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு அதுக்கு நீ ஃப்ளைட் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு வந்துடலாம்னா
ஃப்ளைட்டு ரேடாரில் தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பெரிய மெக்கானிசம் எடுத்துகிட்டு போட்டுட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட அங்கே அதை ட்ரைவ் பண்ணிட்டு போகிற ஒரு சோல்ஜருக்கு அவரோட உயிருக்கு ஆபத்து வரலாம். ஸோ அந்த மாதிரி கேசஸில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எந்த சோல்ஜருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரியான ட்ரோன்ஸ் அனுப்புவாங்க. இதுலேயே வந்து பாம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது போயிட்டு பிளாஸ்ட் ஆகிடும். அந்த பாம்போட சேர்ந்து அதுவே பிளாஸ்ட் ஆகி எனிமீஸை அட்டாக் பண்ணிவிடும். எந்த வித உயிர் சேதமும் இருக்காது. ஸோ அதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அக்னிகா VTOL 1 வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹை ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு ட்ரோன் தான். இது வந்து ஜிபிஎஸ்ஸே இல்லாத இடத்துல கூட இதால் ஒர்க் பண்ண முடியும். எலக்ட்ரானிக் வார்ஃபேர் என்விரான்மெண்ட்ஸில் கூட இந்த ட்ரோனால் ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் MOUs அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் பற்றி பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா CII கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியும், ஸோ அதுக்கப்புறம் NUSIAS அப்படின்னா நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சிஸ்டம் சயின்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஏஐ ரிலேட்டடான கவர்னன்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்றதுக்காண்டியும், ஸோ அதுக்கப்புறம் டிஜிட்டல் லீடர் கேப்பபிலிட்டிஸை வந்து இந்தியன் கொண்டு வரணும், டிஜிட்டல் லீடர்ஷிப்பை இந்தியாவில் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்றதுக்காண்டி தான் இவங்க 2 பேரும் MOU சைன் பண்ணியிருக்காங்க. யார்? கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியும் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் சிஸ்டம் சயின்ஸும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா DYIPIU. ஸோ இது என்ன அப்படின்னா DY பட்டேல் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி. ஸோ இது எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இவன் வந்து பூனேல இருக்கான். ஸோ இவன் யார் கூட MOU சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிசால் சிஸ்டமே. ஸோ இது என்ன அப்படின்னா இது ஒரு ஃப்ரெஞ்சு மல்டிநேஷ்னல் சாஃப்ட்வேர் கார்பரேஷன். ஸோ இவங்க 2 பேர் கூட வந்து MOU சைன் ஆயிருக்கு. எதுக்கு அப்படின்னா அட்வான்ஸ்டான டிஜிட்டல் இன்ஜினியரிங்கும் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரையும் வைக்கணும் அப்படின்னு. ஸோ எங்கே அப்படின்னா டிஜிட்டல் இன்ஜினியரிங் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் எங்கே வைக்க போகிறாங்க அப்படின்னா பூனேல இருக்க அக்குர்டி அப்படின்ற பிளேஸில் வந்து வைக்கிறதுக்கு தான் இவங்க 2 பேரும் MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா தாஸ் டிஃபென்ஸ். ஸோ தாஸ் டிஃபென்ஸும் IIT ரூப்பர். ஸோ IIT ரூப்பரோட டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் ஃபவுண்டேஷன். ஓகே, DRIF அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் இன்னோவேஷன் ஃபவுண்டேஷன். ஸோ டிஃபென்ஸ் ரிசர்ச் இன்னோவேஷன் ஃபவுண்டேஷன் யாரோட? IIT ரூப்பரோடதும். டாஸ் அப்படின்னா டாஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ இவங்க 2 பேரும் MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து டிஃபென்ஸ் மொபிலிட்டி சிஸ்டம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸை இந்தியாவிலே கிரியேட் பண்ணிக்கணுன்றதுக்காண்டி தான் இவங்க 2 பேரும் MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹெரிட்டேஜ் சைட் தான் பார்க்க போகிறோம். யூனியன் மினிஸ்டர் யார்? நம்ம தர்மேந்திர பிரதான். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன பேர் அதுக்கு அப்படின்னா விமன்டலி எக்கோ ஹெரிட்டேஜ் சைட். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிசாவோட சம்பல்பூர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் நட்கிடுவல் ஃபாரஸ்ட் ரேஞ்சில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இதில் நிறையா வந்து எக்காலஜிக்கல் சைட்ஸ் இருக்கும். ஸோ 20,000 வருஷம் பழமையான ஒரு ராக் ஆர்ட்டு, ஸ்டோனேஜ் காலத்தை அதாவது கற்காலத்தை சேர்ந்த ஷெல்டர்ஸு, ஸோ அதுக்கப்புறம் மகாபாரதம் இங்கே நடந்திருக்கலாம் அப்படின்றதுக்கான சில மெத்தாலஜிக்கல் பிளேஸு, ஸோ இதெல்லாம் வந்து அங்கே இருக்குது. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு எக்கோ ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தர்மேந்திர பிரதான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் தான் இந்த வீக்கில் என்னென்ன இந்த மேல என்னென்ன நடந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் May 1 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் வீஷக். ஸோ புத்த பூர்ணிமா. ஓகேவா? ஸோ அன்னைக்கு வந்து நடந்திருக்கு May 1 அன்னைக்கு. ஸோ புத்த பூர்ணிமா என்ன? புத்தாவோட பர்த்தை செலிப்ரேட் பண்ணுறது தான் புத்த பூர்ணிமா. ஸோ அதுக்கப்புறம் May 11 என்ன டே அப்படின்னா நேஷ்னல் டெக்னாலஜி டே 2026 இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் May 12 வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பிளான்ட் ஹெல்த். ஸோ பிளான்ட் ஹெல்த்தை எப்படியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது, பிளான்ட்டை இன்னும் எப்படி பெட்டராக பார்க்குறது அப்படின்றதுக்கு தான் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது எஸ்பெஷலி எதுக்கு அப்படின்னா ஒரு கம்யூனிட்டியில் ஹங்கரை என் பண்ணணும், பசியை போக்கணும் அப்படின்னா அங்கே உள்ள பிளான்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும். பிளான்ஸ் ப்ரொடெக்ட் ஆனால் தான் பசி போகும். ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பிளான்ட் ஹெல்த். ஸோ அவ்வளோதாங்க கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி படிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.